இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் த லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், முன்னெச்சரிக்கையாய் நடக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனம் 37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். But as the days of Noah were, so shall also the coming of the Son of Man be. Matthew chapter 24 verse 37. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதை போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நாம் இந்த நாட்களில் முன்னெச்சரிக்கையாய் நடந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வாசித்த ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் நான் ஸ்டேட்டஸ் கூட வச்சிருந்தேன். அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வெதர்மேன் சொல்றாரு புயல் வருகிறது அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்கிற எல்லாருமே பதட்டம் ஆகுறாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன் இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்றத கேட்டவங்க ஒருத்தர் கூட அதை பத்தி எந்த அக்கறையும் எடுத்து கொள்ளல அப்படின்னு அந்த கோட்ல எழுதப்பட்டுள்ளது. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இந்த புயல் வரும்போது அந்த எச்சரிக்கை வந்த உடனே அந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்போம். சென்னையில பார்த்தோம்னா புயல் அலர்ட் வந்துருச்சு அப்படின்னா இம்மீடியட்டா என்ன நடக்கும்னா, அந்தந்த ஏரியால இருக்க எல்லா கடையிலையும் கூட்டம் அலமோதும். எல்லாரும் அடுத்த 2-3 நாள் இல்ல 5 நாளைக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கி வச்சிருவாங்க. அது பாலா இருக்கலாம், தயிர், இன்னும் மாவு இருக்கலாம், ஈவன் அதாவது கேண்டில் முதற்கொண்டு எல்லாமே அடுத்த 5 நாளைக்கு நம்ம என்ன இல்லைனாலும் சரி வீட்டுல இருந்து சமாளிக்க முடியும் அப்படின்றதுக்காக திங்ஸை வாங்கி வச்சிருவாங்க. நம்ம நல்லா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு புயல் வருது அப்படின்னா மேக்சிமம் ஒரு 4-5 நாள் பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் நிலைக்கு திரும்பிடுவோம். இதுக்கே நம்ம இவ்வளோ முன்னேற்பாடுகளான எல்லா காரியத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படியானால் இன்னைக்கு அநேக நாட்களாக நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம், இயேசு வருகிறார், அவர் நினையாத நேரத்தில் வருவார், அவர் வருகை திருடனை போல இருக்கும், அவர் வந்தா நியாய தீர்ப்பு இருக்கும். இந்த மாதிரி அநேக காரியங்களை நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கோம். ஆனால் அதை குறித்து எத்தனை பேர் எச்சரிக்கையா இருந்து ஏதாவது ஒரு காரியம் நம்ம பண்ணணும் அதுக்காக அப்படின்னு பிரயாசப்படுகிறோம். நிறைய பேர் அதை நம்புறதே கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்தவர்களே அதை குறித்து எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்ளாததுதான் பரிதாபம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். ஒரு கடைசி நாட்களை குறித்து பேசும்போது அந்த நம்ம வாஸ்த வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதே போலதான் மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும் அப்படின்னு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, நோவா அந்த காலத்தில் வாழ்ந்த மற்ற மனிதர்களை பார்க்கிலும் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை உத்தமனாக காத்து கொண்டான். வேற ஒண்ணும் கிடையாது. மற்றவங்க செய்யற பாவமான காரியத்தை அவன் பண்ணல. தன்னை தேவனுக்குள்ளாய் காத்து கொண்டதுனால தேவன் சொல்றாரு, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, நான் உலகத்தை அழிக்க போகிறேன், மழை பெய்ய போது, பயங்கரமான தண்ணி வரப்போகுது, சோ உன்னைய காப்பாத்து கொள்ளும்படியாய் ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு தேவன் சொல்றாரு. இம்மிடியட்டா நம்மளுக்கு தெரியும், நோவாவுடைய கதை தெரியும். நோவா என்ன பண்றாருன்னா பேழையை கட்டினார், மழை பெய்தது, நோவாவும் அவருடைய குடும்பமும் தேவனாலே காப்பாற்றப்பட்டார்கள். இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த நோவாவை போல தேவன் சொல்லிய காரியம், அதாவது மழை வரும் அப்படின்னு விசுவாசித்தான். அதை போல 2ஆம் வருகை ஒன்று வரும், நியாய தீர்ப்பு ஒன்று நடைபெறும். இதை நாம விசுவாசிக்கிறோமா? முதலாவது விசுவாசித்தாதான் அதிலிருந்து தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, என்னோடு இருக்கிறவர்களை, எனது குடும்பத்தை நான் எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்ற 2வது இடத்துக்கு போக முடியும். அங்க நோவா செய்த காரியம், மற்றவங்க எல்லாரும் குடிச்சு வெறிச்சு ஜாலியா இருக்கும்போது நோவா கஷ்டப்பட்டு அந்த பேழைய ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அநேகர் ரெஸ்ட் எடுக்கிற போது நோவா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னா, தூக்கம் இல்லாம பேழையை கட்டி முடிக்கிறதுக்காக மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை செஞ்சிட்டு இருந்திருப்பாரு.
இன்னைக்கு நாம ஒருவேளை மத்தவங்க எல்லாம், அதாவது வீக்கெண்ட் நாங்க செலிப்ரேட் பண்றோம், வெளியில போறோம், என்ஜாய் பண்றோம் போறப்போ, இல்ல நான் எனக்கு சில காரியங்கள் இருக்கு, இது எனக்கு தேவையில்லாத காரியம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்குகிறோமா? மத்தவங்க எல்லாம் இன்னைக்கு சாட்டர்டே மூவி டே அப்படின்னு சொல்லி போறப்போ, இல்ல எனக்கு ஆயத்த ஜெபம் இருக்கு, நான் கொயர் பிராக்டிஸ்க்கு போகணும், இந்த மாதிரியாக தேவனுக்குரிய காரியத்துக்கு போயிட்டு இருக்கோமா? கண்டிப்பா இந்த உலகம் நம்ம பைத்தியக்காரனை போலதான் தெரிவோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நோவாவை பார்த்து, டேய் நாங்க இப்போ குடிச்சிட்டு இருக்கோம், சில பெண்களுடைய நடனத்தை பார்த்து நாங்க கண்டு கழிச்சிட்டு இருக்கோம், இதுக்கு வராம நீ பைத்தியம் மாதிரி அங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிய, மழை வரும்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு அநேகர் நோவாவை பார்த்து கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்மளையும் பார்த்து சில பேர் சிரிக்கலாம். 8 மணி நேரம் வேலை பார்க்கிற, ஏன் எல்லா வேலையும் ஒழுங்கா பாக்குறேன்னு கரெக்டா இருக்கிறத கூட பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிற கூட்டமும் கண்டிப்பா நம்ம கூட இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. கொஞ்சம் நோவாவை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நோவா அன்னைக்கு மழை பெய்தது, மழை ஒரு லெவலுக்கு வந்த பிந்தி, தண்ணி ஒரு ஏறின பிந்தி கதவை அடைச்சாச்சு, உள்ள நோவா இருந்திருப்பாரு. அப்ப என்ன சத்தம் கேட்டிருக்கும் தெரியுமா? யார் தன்னை கேலி பண்ணி சிரித்தார்களோ, தன்னோடு கூட இருந்து தன்னை ஏளனமா கை கொட்டி நோவாவை பாருங்க அப்படி இப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ணி சிரிச்சாங்களோ, அவங்க குரல் எப்படி தெரியுமா நோவாவுக்கு கேட்டிருக்கும்? நோவா கொஞ்சம் கதவு திறக்க முடியுமா, என்னை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஏதாவது கயிறு இருந்தா போட, நான் கொஞ்சம் ஏறி வந்துடுறேன், இந்த மாதிரி அலறுகிற சத்தத்தை நோவா கண்டிப்பா கேட்டிருப்பாரு. இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, நம்ம சுற்றி சிரிக்கிற கூட்டம் நாளைக்கு தீர்ப்பின் போது எப்படி நிற்கும் தெரியுமா? நம்ம தேவனுக்குள்ளாய் நம்மளை காத்து கொண்டால், அவரை முகமுகமாய் எதிர்நோக்கி அவரை வரவேற்க ஆயத்தமா இருக்கும் போது, ஒரு பக்கத்து ஜனங்கள் அலறி கொண்டிருப்பதை நம்ம கேட்க முடியும். சோ நம்ம என்ன பண்ணணும்? என்னை காத்து கொள்ளணும், இப்பத்துல இருந்தே நான் தேவனுக்குள்ளாய் என்னைய பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளணும். நான் மாத்திரம் அல்ல, என்னோடு கூட இருக்கிற என் குடும்பத்தையும் நான் பாதுகாக்கணும், மற்றவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை நான் கண்டிப்பா சொல்லணும். இன்னைக்கு அநேகர் சொல்லலாம், நம்ம பாதுகாத்து கொண்டா போதும் அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. மற்றவர்களுக்கும் கண்டிப்பா நம்ம இந்த காரியங்களை, அதாவது நாளைக்கு நடக்க போகிற காரியங்களை முன்னெச்சரிக்கையாய் அறிவிக்க வேண்டும். நம்ம நினைக்கலாம், சொன்னா நம்மள பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க பிரதர் அப்படின்னு. நமக்கு வசனம் தெளிவாக சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க உம்முடைய வருகையை குறித்து அப்பா வேதத்துல தெளிவா வாசிக்கிறோம் தகப்பனே, நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அந்த நாள் எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது, அது எப்படி இருக்கும்னு நாங்க அசம்ஷன் எதுவுமே பண்ண முடியாது தகப்பனே. ஆவியானவரே, இன்றைய தினத்துல இருந்தே நாங்க ரெடி ஆகணும்ப்பா. அந்த நாளை எதிர்கொள்ளுகிறவர்களா நாங்க இருக்கணும். அப்பா, எங்களை உமக்குள்ளாய் காத்து கொள்ளுகிற கிருபைய எங்களுக்கு தாங்க தகப்பனே. உலகத்தோடு நாங்க ஓடக்கூடாது, அதற்கு ஒத்த வேஷம் நாங்க தரிக்க கூடாது தகப்பனே. அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ங்க. உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்திலையும் நாங்க நிக்க கூடாது தகப்பனே. ஆவியானவரே, எங்களுடைய கால்களை நீர் பாதுகாத்துக்கோங்க. அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ளுகிற, உமக்குள்ளா எங்களை வைத்து பாதுகாக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.